விஜய் அண்ணா ஹீரோ. அவர் வந்து கரூருக்கு ரேலிக்கு வந்திருக்காரு. அவரோட கூட்டத்தில் வந்து 41 உயிர்கள் வந்து போயிடுது. அதை பண்ணது வந்து ஒரு வில்லன். இப்போ வந்து விஜய் அண்ணா என்ன பண்ண போறாரு? இதோட இன்டர்வல் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த சீனுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. விஜய் அண்ணா வந்து ஏதோ பயங்கரமாக பண்ண போறாரு, கிளைமேக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு. கிளைமேக்ஸில் வந்து நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா, இதுக்கெல்லாம் காரணம் வேற ஒருத்தவங்க, ஹீரோ வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண போறா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க ஒரு சினிமா மனநிலையே இருக்கு. இப்போ நடந்ததே வந்து ஒரு சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே டிவிகேல கேடஸாக இருக்க நபர்கள் எல்லாமே ஒட்டுமொத்த இஷ்யூவையும் ஒரு சினிமா தன்மையில தான் அணுகிட்டு இருக்காங்க. ஒரு எவ்வளோ பெரிய பேரவலம் நடந்திருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் ரேலியில் 41 பேர் மிதிப்பட்டு செத்து போயிருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க செத்து போயிருக்காங்க. அதை பற்றி எந்த கரிசனமும் இல்லாமல் வெறும் சினிமா மனநிலை, ரசிக மனநிலையில் தன்னோட தலைவனை ஹீரோவாக பார்த்துக்கிட்டு, தலைவனை எதிர்க்கவங்க எல்லாரையும் வில்லனாக பார்த்துக்கிட்டு, அதே ஒரு சினிமா தன்மையில தான் இந்த இஷ்யூவை பார்க்குறாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ வரைக்கும் அவர் ஹீரோவாக தான் இருக்கார். எங்கள் அண்ணன், எங்கள் தலைவன், எங்கள் ஹீரோ, என்ன அநீதி நடந்துடுச்சு, நீதி வெல்லும், அப்படி எப்படின்னு சொல்லிட்டு கேடர்ஸ் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா 3 நாள் கழிச்சு விஜய் நான் வீடியோ போடும்போது அவரும் அதே மனநிலையில் தான் இருக்கார். ஸோ வந்து உங்களை சொல்லித்தரவங்க, கைட் பண்ணுறவங்க யாருக்குமே அரசியலாக ஒரு புரிதலும் கிடையாது.